ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய சமாதானமும் நம்மிலே பெறுவதாக. காலை வேளையிலே ஆண்டவருடைய சந்நிதியிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருகின்ற ஒரு நல்ல பண்டிகை என்பதையும், இந்த கிறிஸ்து பிறந்த திருநாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்பது கர்த்தர் தந்த பாக்கியம் என்பதையும் அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு சின்ன எக்ஸசைஸ் இந்த காலை வேளையிலே சரிதானா? நம்ம எல்லாரும் நம்முடைய மார்போடு கரங்களை வைத்துக் கொள்வோம். கரங்களை வைத்துக் கொண்டு சொல்லுவோம், இயேசு எனக்காக பிறந்தார். சொல்லுவோம், இயேசு எனக்காக பிறந்தார். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம கையை கூப்பி இயேசு உங்களுக்காகவும் பிறந்தார் சொல்லுவோமா? நம்முடைய கரங்களை கூப்பி இயேசு உங்களுக்காகவும் பிறந்தார், நம் அனைவருக்காகவும் இயேசு பிறந்தார். எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம். இயேசு பிறந்த பொழுது வானத்திலே ஒரு நட்சத்திரம் காணப்பட்டது. இயேசு பிறந்த பொழுது வானத்திலே ஒரு நட்சத்திரம் காணப்பட்டது. அந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பு பண்புகளை குறித்து இந்த காலை வேளையிலே நான் சுருக்கமாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். தெருக்கள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம், ரோட்டின் ஓரங்களிலெல்லாம் ஸ்டார்ஸ் தொங்கப்படப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருடைய வீட்டிலும் நட்சத்திரங்களை நாம் தொங்க வேண்டியிருக்கும். நட்சத்திரத்தை பார்த்தவுடனே நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாட ஆயத்தமாகிவிட்டோம் என்பதை அந்த நட்சத்திரங்கள் தெருக்களின் ஓரமாக மற்றும் வியாபார ஸ்தலங்களிலே, கடைகளிலே மற்றும் கிறிஸ்தவ குடும்பங்களிலே அதை தொங்கவிட்டு கிறிஸ்து பிறப்பின் அந்த பண்டிகையை நாம் அனுசரிக்கப் போகிறோம் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக நாம் இந்த செயல்பாடுகளை செய்கிறோம். இயேசு பிறந்த பொழுது வானத்திலே காணப்பட்ட அந்த நட்சத்திரம் சில முக்கிய பண்புகளை கொண்டிருந்தது. முதலாவதாக அந்த நட்சத்திரத்தினுடைய சிறந்த பண்பு என்னவென்று சொன்னார். நீங்கள் பாருங்கள், 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று வான சாஸ்திரிகள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். வான சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அந்த வேர்டு கண்டு அப்படிங்கிறது பாருங்களா, அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேர்டு. ஒருவேளை வானத்தில் பல ஆயிரக்கணக்கான ஸ்டார்ஸ் தென்பட்டிருக்கலாம், ஆனால் இந்த நட்சத்திரம் ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாக அது இருந்திருக்கின்றது. வான சாஸ்திரிகள், வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள், அவர்கள் சொல்கிறார்கள், இயேசு பிறந்த பொழுது காணப்பட்ட அந்த நட்சத்திரம் சில ஆண்டுகள் அது அப்படியே இருந்தது என்று சொல்கிறார்கள். பல்வேறு கருத்துக்களை சொல்கிற பொழுது இயேசு பிறந்த பொழுது காணப்பட்ட அந்த நட்சத்திரம் அது பல ஆண்டுகள் எங்கும் செல்லாமல் அங்கேயே நின்றது என்று சொல்கிறார்கள். ஒருவேளை நட்சத்திரம் இடவிட்டு இடம் மாறி போய்கொண்டே இருக்கும், ஆனால் இயேசு பிறந்த பொழுது அந்த நட்சத்திரம் அது அங்கேயே நின்றது என்பது ஆராய்ச்சியாளருடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த நட்சத்திரம் பாருங்கள், இயேசு பிறந்ததை அது
அறிவித்தது. The star announced the birth of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அந்த நட்சத்திரம் பிறருக்கு அறிவித்தது. ஒருவேளை இந்த காலங்களிலே கடவுளின் பிள்ளைகளாக, இறை மக்களாக கடவுளின் சன்னிதானத்திலே வந்து நாம் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய ரோட்டோரங்களிலும் ஒருவேளை கிறிஸ்தவ கிராமங்களிலும் பகுதிகளிலும் இந்த ஸ்டார்ஸ் தொங்கவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு பிறந்த பொழுது காணப்பட்ட அந்த நட்சத்திரம் இயேசுவின் பிறப்பை மற்றவர்களுக்கு அறிவித்தது. அங்கே வானசாஸ்திரிகள் சொல்கிறார்கள், நாங்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு அதை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நட்சத்திரங்களாக வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த உலகிலே நடமாடும் நட்சத்திரங்களாக கடவுள் இந்த பூமியில் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவை அறிவிக்கின்ற நட்சத்திரங்களாக, இயேசுவை பிறருக்கு சொல்லுகின்ற நட்சத்திரங்களாக நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய செயலும் நம்முடைய சொல்லும் அமைந்திருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த காலவேளையிலே கண்டுபிடிக்கிறோம். இயேசு பிறந்தபோது காணப்பட்ட அந்த நட்சத்திரம் இயேசு பிறந்ததை அறிவித்தது. அது பிறருக்கு சொன்னது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு பிறந்ததை பிறருக்கு சொல்லும் ஒரு நட்சத்திரமாக இந்த பூமியிலே காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்து பாருங்கள், இங்கே வானசாஸ்திரிகள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ராஜா எங்கே பிறந்திருப்பார், அவர் அரச வீட்டில் பிறந்திருப்பார் என்று அரசனுடைய வீட்டிற்கு செல்வதை நாம் பார்க்கின்றோம். ஏழு ராஜாவுடைய வீட்டிற்கு அவர்கள் செல்கின்றார்கள். அங்கே அவர்கள் சொல்லுகின்ற காரியத்திலே பாருங்கள், இங்கே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கின்ற பொழுது ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனோடு கூட இருந்தவர்களும் கலங்கி போனார்கள். ஏன்னா அரசன் ராஜாவுடைய வீட்டில் பிறந்திருக்கிறார். ஆனால் இயேசு அங்கே அரசனுடைய வீட்டில் பிறக்கவில்லை. இப்பொழுது வேத சாஸ்திரிகள், வேத பாடல்களை அவர் அழைக்கிறார். ஏரோது அழைத்து கேட்கிற காரியத்தை பாருங்கள், நீங்கள் சொல்லணும், இயேசு எங்கே பிறப்பார் என்று எனக்கு சொல்லுங்கள் சொல்லி பிரதான ஆசாரியரையும் வேத பாரகரையும் அவன் அழைத்து கேட்பதை நாம் பார்க்கிறோம். அவங்க சொல்றாங்க, அந்த ஸ்கிரைப்ஸ் சொல்றாங்க, அவர் பிறப்பார், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறப்பார் என்று சொல்கிறார். ஞானமா கூப்பிட்டு ஒரு காரியம் சொல்றாங்க, நீங்க போங்க, போய் பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்க, நானும் வந்து படித்து கொள்ள வேண்டும் என்று வானசாஸ்திரிகளை சொல்லி அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். அதை ரகசியமாக அழைத்து சொன்னார். தனக்கு எதிரான ஒரு அரசன் எங்கே கொண்டிருக்க கூடும் என்பதை அவர் அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். கருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வானசாஸ்திரிகள் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு சென்றவர்கள் தன்னுடைய மூளைக்கு சில அறிவை கொடுத்து அங்கே இந்த பாலகர் அரச வீட்டில் தான் பிறந்திருக்க வேண்டும் என்று சொன்னதினாலே அங்கே நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். ஏரோது பின் நாட்களிலே மூர்க்க கோபமடைந்து அவன் 2 வயதுக்குட்பட்ட அந்த குழந்தைகளை எல்லாம் அவர் அங்கே கொள்ளுவதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஏரோது காரியம் மிகவும் தந்திரமானது என்பதை பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் வழிதவறி போகும் பொழுது, ஒரு கிறிஸ்தவன் வழிதவறி தன் பாதை விட்டு விலகி போகும் பொழுது அவர் அநேகருக்கு துன்பத்திற்கு ஏதுவான நிலைக்கு அங்கே வழிநடத்த கூடும் என்பதையும் நாம் இதிலே அறிந்து கொள்கிறோம். வானசாஸ்திரிகள் அவர்கள் தன்னுடைய மூளைக்கு இடம் கொடுத்தார்கள். அதனாலே அநேக குழப்பங்கள் சமுதாயத்தில் வந்தது. ஆனால் இப்போ ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு அவங்க போகும் பொழுது அங்கு நடக்கின்ற காரியத்தை பாருங்கள். அவர்கள் மீண்டும் அந்த நட்சத்திரத்தை கண்டார்கள். அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்களுக்கு
முன் சென்றது. 9வது வசனம் சொல்கிறது, the star leads. அந்த நட்சத்திரம் வழி நடத்தியது. வழி தவறிய வானசாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரம் மீண்டும் வழிகாட்டியது. அன்புக்குரியவர்களே, இந்த பூமியிலே வாழ்வதற்கு வழி தெரியாமல், வாழ்க்கையின் திசை தெரியாமல், வாழ்க்கை ஏறிட்டு கேள்வியோடு வாழ்கிறவர்களுக்கு வழிகாட்டுகின்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றனர். வாழ வழி தெரியாமல் வாழ்க்கையின் கேள்விகளோடு வாழ்கின்ற மக்களுக்கு அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நாம் வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நட்சத்திரம் நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவதாக, அந்த நட்சத்திரம் என்ன செய்ததாக பாருங்கள். அந்த நட்சத்திரம் அழகான ஒரு காரியம் செய்தது. 10வது வசனம் சொல்கிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். The star gives joy. அந்த நட்சத்திரம் மகிழ்ச்சியை கொடுத்தது. அந்த நட்சத்திரம் மகிழ்ச்சியை கொடுத்தது. அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள், நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு அது மகிழ்ச்சியை கொடுப்பதாக அமைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமைய வேண்டும். பணி செய்கின்ற இடங்களிலே, வேலை செய்கின்ற இடங்களிலே, பொது இடங்களிலே, வாழ்கின்ற சமுதாயத்திலே நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக அமைய வேண்டும். இயேசு பிறந்த பொழுது காணப்பட்ட அந்த நட்சத்திரம் 3 சிறப்பு பண்புகளை வெளிக்காட்டியது. ஒன்று, இயேசுவின் பிறப்பை அறிவித்தது. அடுத்து, வழிதவறிய வானசாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியது. அதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. The star announced, the star leads, the star gives joy. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வாழும் நட்சத்திரம். நீங்களும் நானும் வாழும் நட்சத்திரம். நான் விஞ்ஞானபுரத்தில் பணி செய்து கொண்டிருந்த பொழுது எப்படி ஒரு கேரல், அழகான ஒரு கேரல் சர்வீஸ், அந்த கேரல் சர்வீஸில் செய்தி சொல்வதற்காக ஒரு ரோமன் கத்தோலிக்க ஃபாதர் வந்திருந்தார். அவர் அன்றைக்கு செய்தியை விதமாகவே ஆரம்பித்தார். அழகாக நட்சத்திரங்கள் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. நட்சத்திரங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. நட்சத்திரங்களாக நாம் திகழ வேண்டும் என்று அவர் செய்தியை ஆரம்பித்தார். ஆரம்பித்த பொழுது அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். அவர் சொன்ன சம்பவம் இன்னும் என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. இன்றைய நாட்களிலே எல்லோருக்கும் சேலரி அது அவங்களுடைய பேங்குக்கு போய் சேர்ந்து விடுகிறது. பண்டைய நாட்களிலே ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை திருமணல் அலுவலகத்திலே பெற்றுத்தான் கொடுக்க வேண்டும். அதிகமாக அந்த ஃபாதர் தன்னுடைய மறை மாவட்டமாகிய தூத்துக்குடி அங்கே அலுவலகத்திற்கு சென்று அந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவர் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தேவைக்கான பொருட்களை அங்கே தூத்துக்குடியில் மார்க்கெட்டில் வாங்கிக்கிட்டு இரவு 11 மணிக்கு அவர் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குறார். ராத்திரி 11 மணி. இப்பொழுது பார்க்கிறார், தன்னுடைய 2 கையிலும் 2 பை இருக்கிறது, பொருட்கள் இருக்கிறது, அடுத்து பணம் இருக்கிறது. இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி குருமனைக்கு செல்ல முடியும் என்று யோசித்தவர் ஏதாவது உதவிக்கு யாராவது இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தார். அந்த நாட்களிலே திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் அந்த குதிரை வண்டி ரொம்ப ஃபேமஸ். குதிரை வண்டி இருக்குதான்னு சொல்லி அவர் அங்கேயும் பார்த்தார். குதிரை வண்டியை காணல. யோசித்து பார்த்தார், இரவு 11 மணி ஆயிடுச்சு, யாரும் நமக்கு உதவி செய்ய வர மாட்டாங்க, நாம் செல்வோம் என்று அந்த 2 பையையும் தூக்கி கொண்டு வேகமாக ரோட்டில் நடக்க ஆரம்பித்தார். அவர் நடந்து செல்வதற்காக ஆயத்தப்பட்ட பொழுது ஒரு மனிதன் வேகமாக ஓடி வந்தார். ஓடி வந்தவர் அவரை மன்னிச்சார். ஃபாதர் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி மறைத்தார். மறித்த உடனே அவர் வேண்டார். அவர் சொன்னார், சாமி உங்கள் கையில் இருக்கிற பேக்கை என்கிட்ட கொடுங்க, நான் சுமந்து கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவனை பார்க்க கொஞ்சம் விகாரமாகவும் இருந்தது. அவருடைய கருத்தை எப்படி கொடுப்பது என்றும் நான் நினைத்தேன். என்ன அவர் சொன்னார்? சொன்னபொழுது சொன்னார், அவர் நல்ல ஒரு லுங்கி கட்டி இருந்தார், தலையில தன்னுடைய துண்டை வச்சு ஒரு பெரிய தலப்பா கட்டி இருந்தார், மேல் சட்டை அணியவில்லை,
கொடுங்க, நான் உங்களுக்கு சுமந்து கொண்டு வரேன். இவர் சொன்னார், இல்லைப்பா என் பேக்கை நீ எடுக்க வேண்டாம், நானே சுமந்து கொண்டு போயிடுறேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் விட்ட பாடியில், சாமி ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் உங்கள் பேக்கை கொடுங்க, 10 ரூபா உங்கள் வீட்டில் கொண்டு நான் தந்துடுவேன், உங்களுக்கு துணையாக வாரேன் அப்படின்னு சொன்னார். 2 பேரும் கான்வர்சேஷன் பேருந்து நிலையத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் அவன் விட்டபடி இல்லை, இவரும் கொடுத்தபடி இல்லை. கடைசியாக என்ன நினைத்தார், சரி இனி இவனிடத்திலிருந்து நான் மீள முடியாது என்று சொல்லி பேக் அவன் கையில் கொடுக்கல. அவன் பேக் எடுத்தான், வாங்கிவிட்டு 2 பேரும் ரோட்டில் நடந்து பேசிக்கிட்டே போகிறாங்க. திருச்செந்தூரை தாண்டி வனாந்தர விலையில் தான் அங்கே அந்த ரோமன் கத்தோலிக்க அந்த ஆசிரியர் இருக்குது, அங்கே பாதையுடைய வீடு இருக்குது. அங்கே போகிறதுக்கு ஒரு ஒற்றையடி பாதை, 2 பாதையில் போகணும். இப்போ அவருக்கு கொஞ்சம் அச்சம், இது வரைக்கும் ரோட்டில் வந்துட்டோம், இப்போ காட்டுப்பாதையில் ஒற்றையடி பாதையில் போக வேண்டியிருக்குது, ஏதாவது நடந்து போச்சுன்னா அசம்பாவிதம் நடந்து விட்டதுன்னா என்ன செய்வதுன்னு யோசித்தார். ஆனால் அவருடைய பேக்கில் 3 lakhs இருக்குது, பணம் 3 லட்சம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது. அவர் யோசித்துக்கிட்டார், பொருள் போனாலும் பரவாயில்ல, எது பேரக்கூடாது, பணம் பேரக்கூடாது, ஏன்னா நாளைய தினம் ஆசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். அவர் யோசித்தார். உடனே ஒரு முடிவு தன்னுடைய மனதிலே அவர் நினைத்து கொண்டு அவனை முன்பதாக விட்டு இவர் முன்பதாக நடந்தார். எதுக்குன்னு தெரியும், ஓடி போனால் விழுந்து என்ன செஞ்சுக்கணும், பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை முன்னாடி விட்டு ஒரு பின்னாடி போயிட்டு இருக்கிறார். 2 பேரும் பேசிக்கொண்டு சரியான வழியிலே போய் கொண்டிருக்கிறார். குரு பேசிக்கொண்டே செல்கிறார்கள். குருமனை வந்து விட்டது. குருமனையுடைய கேட், அந்த முதல் கேட்டு திறக்கணும். இவர் சொல்லியிருக்கிறார், எப்போ நான் பேக்கை கொடு, நான் திறந்துட்டு உள்ள போயிடுவேன், நீ போயிட்டு வரலாம்னு சொல்லி. இல்லை சுவாமி, நீங்கள் கேட்டு தரங்க, நான் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து தான் என்ன செய்வேன் தருவேன் அப்படி சொல்லிட்டேன். இவர் உடனே என்ன செய்தார், இப்பவும் மச்சம், ஏன்னா கேட்டு திறக்கிறதுக்குள்ள ஓடிட்டார், என்ன பண்ண சொல்லிட்டு அவர் தன்னுடைய சட்டை பைக்குள் இருந்த அந்த சாவியை எடுப்பதற்கு ஊரக்கண்ணால் அவனை பார்த்து கொண்டே எடுத்து அப்படியே அவன் கேட்டுடைய அந்த பூட்டை கேட்டை திறந்தாச்சு. இப்போ கேட்டார், சகோதரர் பேக்கை கொடுங்க, நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி, நான் வீட்டுக்குள்ள போயிருக்கேன். இல்லை சாமி, வீட்டையும் தரங்க, நான் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து தான் என்ன செய்வேன் தருவேன் சொல்லிட்டான். பாதற்கு ஒன்றும் போடல, வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசித்தார். இப்பொழுதும் வீட்டின் கதையை அங்கே அவருடைய ஓரக்கண்ணால் அவனை பார்த்து கொண்டு திறந்து விட்டார். வீட்டை திறந்தாச்சு. வீட்டுக்கு வேகமாக போனான். அங்கே முன் அறையில் கொண்டு பேக்க வச்சான். பேக்க வச்சுட்டு ஃபாதர்கிட்ட சொன்னான், சாமி நான் போயிட்டு வரேன் சாமி அப்படின்னு சொன்னான். ஃபாதருக்கு ஒன்றும் புரியுது. கேட்டார், ஏன்பா ராத்திரி 11 மணிக்கு ரோட்டில் இருந்த என்னை இவ்விதமாக வழிமுறைத்து என் பேக்கை எடுத்துட்டு இவ்வளவு உதவி செய்திருக்கிறேன், உடைய காரியம் என்னவென்று சொல்லி கேட்டார். அவர் சொன்னார், என் பேரை எந்த பெயரை தன்னுடைய பேரை அறிமுகப்படுத்திக் கொண்டார். அவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமில்லை. அவர் சொன்னார், தினந்தோறும் நான் ஒருவருக்கு உதவி செய்வேன். இந்த பேருந்து நிலையத்தில் மூட்டையை சுமைக்கின்ற ஒரு தொழிலாளி அன்னைக்கு காலையிலிருந்து யாருக்கும் ஒரு சின்ன உதவி கூட செய்யல சாமி, ஆனால் வாழ்க்கையில் எப்படியாவது ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போகிற நேரம் எனக்கு வந்தது, ஐயோ இன்னைக்கு யாருக்குமே உதவி செய்யலையே, இந்த சாமிக்காவது உதவி செஞ்சுட்டு போயிருவேன்னு சொல்லித்தான் உங்களுக்கு இந்த உதவி செய்வதற்கு வந்தேன் அப்படின்னு சொன்னார். 2 பேரும் பேசிக்கொண்டு அவனை வழி அனுப்புவதற்காக வீட்டை முதல் அறையை தாண்டி அவர் அங்கே அழைத்து கொண்டு வந்தார். அவர் இப்பொழுது வீட்டின் வாசற்படிக்கு வந்து விட்டார். வாசற்படியில் நின்று கொண்டு ஃபாதருக்கு மீண்டும் ஒரு தன் கரங்களை கூப்பி வணக்கம் சொன்னார். வணக்கம் சொல்லும் பொழுது அந்த ஃபாதர் சொன்னார், நான் அவனையும் பார்த்தேன், என் வீட்டின் வாசற்படியில் தூங்கிக் கொண்டு நட்சத்திரத்தையும் பார்த்தேன். அந்த கிறிஸ்துமஸில் அவன் எனக்கு ஒரு